தோட்டத்தில் பூ பூ பூக்கிறதெல்லாம் கம்மிப்பா. நீங்கள் போராட்டத்தில் பூ பூத்தவங்க, போராட்டத்தில் பூ பூத்தவங்க. வந்தார்கள் வென்றார்கள் ஒரு புத்தகம் இருக்குது, மதன் சார் எழுதியிருப்பார். கணுக்கால் வரைக்கும் ரத்தம் சிந்தி, கணுக்கால் வரைக்கும் ரத்தம் சிந்தும் ஒரு இடத்துல, அது டெல்லி தான். மண்ணே சிவப்பாயிரும். அது மாதிரி இந்த மண்ணே சிவப்பாகி அவ்வளவு குருதி போய் அதுக்கிடையில் நீங்கள் ஒரு கலையை பற்றி யோசிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. அப்பா செஞ்ச விஷயம், அண்ணன் செஞ்ச விஷயம், தங்கச்சி செஞ்ச விஷயம் எத்தனை இழந்திருக்கும். அதுலேயும் ஒரு கதையை யோசிக்கணும், அதையும் ஒரு படம் எடுக்கணும், அதுலேயும் ஒரு நாடகம் எடுக்கணும், அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். காந்தின்னு ஒருத்தர், காந்தியை கொண்டு சேர்ந்து எங்கள் தென்னிந்தியாவுக்கு கொண்டு, எங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் பாரதியார். அவரை பற்றி எழுதுவார், அதை பற்றி எழுதுவார், எதோ செய்வார். காந்திக்கு தெரிஞ்சிருச்சு. காந்தி ஒரு தடவை சொன்னார், நாளைக்கு ஏதோ பாரதியார் போய் காந்திகிட்ட கேட்டிருக்காரு, நாளைக்கு ஒரு விழா இருக்குது, நீங்கள் வாங்க தலைமை தாங்கன்னு. நாளைக்கு வர முடியாது, நாளை கழிச்சு வரேன்ருக்காரு. இல்லை நாளைக்கு வந்தால் வாங்க, இல்லாட்டி வராதிங்கன்னு எந்திரிச்சு போயிட்டார். அப்போ காந்தி சொல்லியிருக்காரு, இவரை நம்ம நல்லா பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காரு. தனக்கு பிரச்சனை வந்தாலும் ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பாராட்டுறோம். நீங்கள் போர்க்களத்தில் பூத்த பூக்கள், அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். எரிஞ்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு நாள் கோல் விழும். ஃபிலிம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துடலாம். ஃபிலிம் எனக்கு தெரிஞ்சு ஃபிலிம் இட்ஸ் கால்ட் அ புல்லட். அந்த புல்லட் அப்படி நெஞ்சை தொலைக்கணும். ஒரு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனோம்னா, நம்ம நிலங்கள் பார்த்தாலும் சரி, கிழக்கே பருவங்கள் பார்த்தாலும் சரி, 16 வயதிலே பார்த்தாலும் சரி, 3ஆம் முறை பார்த்தாலும் சரி, காந்தாரா பார்த்தாலும் சரி, எந்த படம் பார்த்தாலும் அதை தொலைச்சி சரியாக சாப்பிடக்கூடாது, சாப்பிட முடியல, ஏதோ ஒரு சிந்தனையிலேருந்து அந்த படைப்புக்காகவே அதை நோக்கி இருக்கணும். அதுதான் நெஞ்சை தொலைக்கிறத ஒரு படம் பண்ணும். அதை இந்த மில்லர் இருக்கும்னு நினைக்கிறேன்.